இன்னைக்கு நம்ம லைஃப் அப்படின்ற ஒரு போம் பார்க்க போறோம். அந்த போம் எழுதுனது யாருன்னா, ஹென்றி வெயின் டைக் அவங்க தான் எழுதுனாங்க. இப்போ இந்த போயட்டோட ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்ப்போம். போயட்டோட ஃபுல் நேம் என்னதுன்னா, ஹென்றி ஜாக்சன் வெயின் டைக். இதுதான் அவங்களோட ஃபுல் நேம். அவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா, நவம்பர் 10, 1852ல அவங்க பிறந்தாங்க. ஸோ அவங்க ஒரு அமெரிக்கன் போயட், எஜுகேட்டர், டிப்ளமேட்னா அரசியல் நிபுணர் அப்படின்ற அர்த்தம். கிளர்ஜிமேன்னா சர்ச்சில் வந்து ஃபாதர் அண்ட் ப்ரீஸ்ட் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி. மட்டும் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் எஸ்ஏயிஸ்ட். அவங்க இன் ஏர்லி 20th சென்ச்சுரியில் வந்து அவங்க ஒரு பாப்புலரான போயட். அவங்களோட ஆம்பிஷன் என்னன்னா, ஒரு ரைட்டர் ஆகணும். அதுதான் அவங்களோட ஆம்பிஷன். அட் தி ஏஜ் ஆஃப் 47 அவங்க வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணாங்க. 1899ல இருந்து 1923 வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணாங்க. அதாவது 24 இயர்ஸா பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ டீச்சிங்லேருந்து பிரேக் எடுத்து யூஎஸ் அம்பாசடர் ஆனாங்க டு நெதர்லாண்ட். அதாவது அரசியல் நிபுணராக ஆனாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து அவங்க வந்து போராடினாங்க. இருந்தாலுமே அவங்களோட ரைட்டிங்கை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை. இந்த போயட் எப்போ இறந்தாங்கன்னா, ஏப்ரல் 10, 1993ல வந்து இறந்தாங்க. ஸோ நம்ம இப்போ போம் இந்த லைஃப்ன்ற போம் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதை எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, போயட்டோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜேர்னியை பற்றி தான் சொல்கிறாங்க. அவங்க எப்படிலாம் வந்து அவங்க லைஃப்பை கரேஜாக லீட் பண்ணாங்க, எப்படி அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த போமில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். லெட் மீ but live my life from year to year with a forward face and unreclined soul. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க லைஃப்பை வந்து எந்த ஒரு எசிடேஷனும் இல்லாம, அதாவது எந்த ஒரு தடையுமே இல்லாம அவங்க லைஃப்பை வந்து எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி போகணும். எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம அவங்க லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போகணும். இப்போ நம்ம கூட ஏதாச்சும் பண்ணணும்னா இது யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படி நம்ம நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன், நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் தி கோல். ஸோ நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு எந்த ஒரு அவசரமும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம பொறுமையா நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நாட் மார்னிங் ஃபார் தி திங்ஸ் தட் டிஸப்பியர். அதாவது முடிஞ்சு போன வந்து ஒரு விஷயத்துக்கு அதை சோகமா வந்து நம்ம வந்து நினைச்சிட்டு அதை பத்தி மட்டும் நினைச்சிட்டே நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ அது முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ அதை பத்தி நம்ம எப்பவுமே நினைக்க கூடாது, கவலைப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. In the dim past, nor holding back in fear from what the future wails, but with whole and happy heart that pay it toll to youth and young age, and travel on with cheer. இந்த லாஸ்ட் 4 லைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட பாஸ்ட நினைச்சு அதை நினைச்சு நம்ம வந்து பயப்படக்கூடாது. ஸோ அது பாஸ்ட், அது முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்மளோட கோல் மேலதான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபியூச்சர் வந்து இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிருமோ அதை நினைச்சு நம்மளுக்கு ஃபியூச்சர் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. ஸோ இங்க வந்து வேல்ஸை வந்து என்ன எதை எதை வந்து இது சொல்றாங்கன்னா, அது வந்து ஹைட் பண்ணிரும். நம்மளோட ஃபியூச்சரை வந்து அதை ஹைட் பண்ணிருச்சு. நம்மளுக்கு தெரியாது நம்ம ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருப்போம். ஸோ நம்ம ஃபியூச்சரை நினைச்சும் பயப்படாம நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப்ல நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்றாங்க. ஸோ இங்க பே இட் டோல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து டோல்லாம் வந்து காசு பே பண்ணுவோம்ல, அதே மாதிரி லைஃப்ன்ற ஒரு டோல்ல வந்து நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்காக நம்ம வந்து பே பண்ணணும். நம்மளோட சின்ன வயசுல இருந்தும் சரி, ஓல்டேஜ்ல இருந்தும் சரி, நம்ம வந்து லைஃப்பை வந்து ஹாப்பியா சியரா நம்ம வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர், ஸோ லெட் தி வே ஃபைண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் ஜர்னி வில் பி ஜாய். ஸோ இந்த செகண்ட் ஸ்டான்ஸால எதை பத்தி சொல்றாங்கன்னா,
நம்ம லைஃப வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து லீட் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் சொல்றாங்க. ஸோ இந்த 2 லைன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டா நம்ம லைஃப் இருந்தாலும், அதாவது நம்ம மலை மேல ஏறுற அளவுக்கோ, இல்ல இறங்குற அளவுக்கோ கஷ்டமா இருந்தாலோ, இல்ல நம்ம போற ரோடு வந்து ரஃப்பா இல்ல ஸ்மூத்தா இருந்தாலுமே, நம்ம வந்து எப்படி போகணும்னா, ரொம்ப ஹாப்பியா தான் போகணும். பிகாஸ் லைஃப்னா வந்து சேட் சைடும் இருக்கும், ஹாப்பி சைடும் இருக்கும். ஸோ நம்ம அதுல எவ்வளோ சேடா இருந்தாலுமே, எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலுமே, அத பாசிட்டிவா வந்து நம்ம வந்து லீட் பண்ணி கொண்டு போணும். ஸோ நெக்ஸ்ட் லைன், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ sought when but a boy, new friendship, high adventure and a crown. My heart will keep the courage of quest and hope that the road's last turn will be the best. ஸோ இந்த 4 லைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சின்ன பையனா இருக்கும்போது என்ன தேடுனாங்களோ, அத வந்து இன்னும் வந்து கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன தேடுனாங்கன்னா, ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஹை அட்வென்ச்சர். ஹை அட்வென்ச்சர்னா அந்த சாகச செயல்கள், அந்த சாகச வாழ்க்கைலாம் இருக்குல்ல, அத தான் அவங்க வந்து இங்க வந்து மீன் பண்றாங்க. ஸோ அத வந்து அவங்க இன்னமும் தேடிட்டு தான் இருக்காங்க. அத வந்து அவங்க எப்பவுமே அவங்க தேடல வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து நம்பிக்கையா இருக்காங்க. என்னன்னா, அவங்க லைஃப் லாஸ்ட் வரைக்குமே இப்படியே வந்து ஹாப்பியா அவங்க லீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போட அவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த போயமோட சம்மரி. ஓவராலா இந்த போம்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எப்படி நம்ம லைஃப் லீட் பண்ணணும், எவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், நம்மளுக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி, நம்மள எல்லாருமே இப்படி பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, நம்மள வந்து எவ்வளோ தடைகள் நம்மளுக்கு வந்தாலுமே, அத வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீட் தி ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் தி போம் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னா, let me but live my life from year to year with forward face and unrecurrent soul. ஸோ இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, whom does the word me refer to? ஸோ மீயை வந்து யாருக்கு ரெஃபர் பண்றாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மீ ரெஃபர்ஸ் டு தி போயட் ஹென்ரி வேன் டைக். ஸோ இங்க வந்து அவங்க தான் வந்து அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தானே சொல்லியிருக்காங்க போயட்டோட. ஸோ மீ வந்து போயட்டை தான் ரெஃபர் பண்ணுது. வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் தி போயட் வாண்ட் டு லீட்? ஸோ எந்த மாதிரி அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ணணும்ட்டு போயட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. த போயட் வாண்ட்ஸ் டு லிவ் அ ஜாய்ஃபுல் லைஃப் வித் பிளென்டி ஆஃப் பாசிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் தி ஃபியூச்சர். ஸோ அவங்க வந்து ஒரு ஜாய்ஃபுல் லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் அவங்க ஃபியூச்சரை நோக்கி, அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டியோட அவங்க ஃபியூச்சரை நோக்கி வந்து லீட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. So second one, not hurrying to not turning from the goal, not mourning for the things that disappear. So இந்த லைன்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, why do you think the poet is not in a hurry? ஏன் வந்து poet வந்து அவசரப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. The poet wants to move towards his goal without hurrying or turning away from it. ஸோ அவங்க எந்த ஒரு அவசரமும் படாம, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அவங்க கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. வாட் ஷுட் ஒன் நாட் mourn ஃபார்? எதுக்கு ஒருத்தவங்க வந்து கவலைப்படக்கூடாது, அதை நினைச்சு வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒன் மஸ்ட் நாட் mourn ஃபார் தி திங்ஸ் லாஸ்ட் இன் தி பாஸ்ட். ஸோ நம்ம பாஸ்ட்ல என்னென்ன தொலைச்சோமோ அதை நினைச்சு நம்ம வந்து சோகமாவோ இல்லை கவலைப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ தேர்ட் ஒன், இன் தி டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் from what the future wails, but with a whole and happy heart that pays its tolls to youth and age and travels on with cheer. ஸோ இதுல வந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னன்னா, what does the poet mean by the phrase in the dim past? ஸோ dim pastோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ dim past means sad days of the past. ஸோ பாஸ்ட்ல உள்ள சோகமான காலங்கள் தான் இங்க வந்து டிம் பாஸ்ட்ன்ட்டு மீன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ் தி போயட் அஃப்ரேட் ஆஃப் ஃபியூச்சர்? ஸோ போயட் வந்து ஃபியூச்சர் நினைச்சு பயந்தாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, நோ, த போயட் இஸ் நாட் அஃப்ரேட் ஆஃப் ஃபியூச்சர். ஹவ் கேன் ஒன் டிராவல் ஆன் வித் சியர்? எப்படி ஒருத்தர் வந்து ஜாயா சியர்ஃபுல்லா வந்து அவங்க லைஃபை வந்து டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன் கேன் டிராவல் ஆன் வித் சியர் பை
ரிட்டைனிங் தி பிளஷர் ஆஃப் சைல்ட்ஹுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, so let the wave wind up the hill or down, over rough or smooth, the journey will be the joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. So இதுல ஒரு 3 questions கேட்டிருக்காங்க. என்னதுன்னா, how is the way of life? So the way of life could go up the hill or down, rough or smooth. ஸோ அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அம்மாட்டி ஸ்மூத் அண்ட் ரஃப் வேஸ் இருக்கும். ஸோ அதை தான் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றாங்க. ஹவ் ஷுட் பி தி ஜேர்னி ஆஃப் அ லைஃப்? எப்படி ஒரு ஜேர்னி ஆஃப் லைஃப் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜேர்னி ஆஃப் லைஃப் மஸ்ட் பி ஜாய்ஃபுல், ரொம்ப ஹாப்பியா ஜாய்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் டிட் தி poet seek as a poet? ஸோ poet வந்து சின்ன வயசுல இருக்கும்போது என்னெல்லாம் தேடினாங்க அப்படின்னா, the poet seeks new friends and high adventures. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா, my heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. ஸோ இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் கைண்ட் ஆஃப் quest does the poet seek here? அவங்க என்ன தேடினாங்க அப்படின்னு, இந்த போயம்ல என்ன தேடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, the quest is to seek a purposeful life with the courage and determination. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் தி poet's hope? அவரோட ஹோப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. the poet hope for a beautiful life with a clear sense of purpose. ஸோ அவங்களோட என்னன்னா, நம்மளோட பியூட்டிஃபுல் லைஃபுக்கு எப்படிலாம் நம்மளோட கோல் இருக்கணும், அதை வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா, the dim past not holding back in fear from what the future waves, but with a whole and happy heart that pay it toll to youth and age and travels on with cheer. ஸோ இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை தி ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் கிவன் லைன்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் என்னன்னா, 2 or more சவுண்ட் வந்து சேம் சவுண்டா இருக்கணும். இப்போ லைக் இதுல என்ன ரைமிங் வேர்ட்ஸ்னா, ஃபியர், சியர். ஸோ இது வந்து ஒரு ரைமிங் வேர்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஹோல், டோல். இது இன்னொரு ரைமிங் வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், லெட் மீ but live my life from year to year with a forward face and unreculant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. ஸோ இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஐடென்டிஃபை தி ரைம் ஸ்கீம் ஆஃப் தி கிவன் லைன்ஸ். இந்த 4 லைன்ஸ்ல அவங்க வந்து ரைம் ஸ்கீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, ஏ டி டி ஏ. இதுதான் இதோட ரைம் ஸ்கீம். அவ்வளோதான். உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னா, லைக் போயம் இல்லை ட்ராமா இல்லை வேற ஏதாவது லெசன் நான் உங்களுக்கு படிச்சு சொல்லணும்னா, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.